காலம் நமக்களித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. நம்முடைய நாம் தமிழர் அரசியல் பெரும்படையில் பல்வேறு படைப்பிரிவுகள் பாசறைகளாக உருவாக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சூழியல் பாசறை, குருவிக்கொடை பாசறை, உழவர் பாசறை, கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை, மகளிர் பாசறை, மாணவர் இளைஞர், இப்படி பல்வேறு பாசறைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகள் என்பது தமிழீழ மக்களினுடைய தேசிய இராணுவம். அது நம்முடைய தலைவர் பல்வேறு படைப்பிரிவுகளை வைத்திருந்தார். கரும்புலிப்படை, கடற்படை, உளவுப்படை, காவல் படை, வான்படை. நோக்கம் தாய் நிலத்தின் விடுதலை, அவ்வளவுதான். அதே இந்த நிலத்தில் வேறு வடிவத்தில் நாம் வைத்துக் கொண்டு நம்முடைய அரசியல் ஆற்றலுக்கு அதிகப்படியான வலு சேர்க்கிறதுக்காக இவ்வளவு பாசறைகளை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்று தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை என்ற ஒன்றை தொடங்குறோம். நியாயமா இதுதான் முதல்ல நம்ம தொடங்கி இருக்கணும். கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ரஜினிகாந்த் ஒருவர் சொல்ற மாதிரி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோங்கிற மாதிரி அது நமக்கு புரிதல் இருந்தது. இவ்வளவு பெரிய சிக்கல், ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறது கூட நம்ம மக்கள் இது இந்த கொடுமையெல்லாம் தெரியல. இப்ப அண்ணன் கேப்டன் துரை அவர்கள் 40 ஆண்டுகள் பணி செஞ்சுட்டு இன்னும் அந்த சான்றிதழ் வாங்க முடியாம அல்லாடுறாருங்கிறது கொடுமையா தான் இருக்குது. நினைக்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்குது. நல்லா தான் இருக்கு திராவிட மாடல். நல்லா தான் ரியலி ஐ என்ஜாய்ட். என்ன கருமை ஏழவோ தெரியல. கொடுமை. இந்த பழங்குடியினர் அப்படின்னா கேப்டன் துறை பழங்குடியினர் நம்ம ஆதி தாய்க்குடி குறவர் குடி மட்டும் இதுல இல்ல. இதுல குயவர், வண்ணார், முடிதிருத்திர மருத்துவர் குலம், நாவிதர்கள், தச்சர்கள், இந்த பழங்குடியினருக்கு எந்த அரசியல் அங்கீகாரமும் அதிகாரம் இல்லை. நீ நினைச்சு பாரு, நாம வந்துதான் அவங்களுக்கு தேர்தல் நிக்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்திய தேசியம் பேசினாங்க, திராவிடம் பேசினாங்க, முற்போக்கு, சமூக நீதி, சமகால நீதி ஒன்னும் கிடையாது. ஒருத்த சீட்டு கொடுக்கல. கவுண்டம்பாளையத்துல முதல்ல 16 ஒரு நாவிதர் தம்பி ஒரு முடிதிருத்திர குளத்துல நிறுத்தினேன். ரொம்ப தயங்கினார் அவரு. ஏண்டான்னு கேட்டேன்.
நம்ம ஒரு 2-3 வீடு தானே இருப்போம். நமக்கு யாருன்னா ஓட்டு போடுறோம். போட்டா போட்டும், போடலைன்னா போட்டோம். ஜாதி பார்த்து நமக்கு ஓட்டு போட வேணாம். நம்ம சொல்ற கருத்து, நம்மளோட மொழி, இனம் பார்த்து போட்டா போட்டும், போட்டும். ஆனா ஓட்டு போடலைன்னா நீ ஒரு பேரறிவிப்பு செஞ்சிரு, உங்களுக்கு நீங்களே முடிவெட்டிக்கிறீங்கடான்ட்டு போயிடும். பாளையங்கோட்டையில ஒரு தம்பி பட்டன், அவன் பேர் வச்சுக்காங்க பாருங்க, பட்டன்னு பேரு. சின்ன பேலா இருப்பான், ஒல்லியா இருப்பான். அவனுக்கு வண்ணாரு, அவரை நிறுத்திட்ட. அங்க அடர்த்தியா இஸ்லாமியர்கள், நாடார்கள் இவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இவன் கும்பிட்டு ஓட்டு கட்டிட்டு சின்ன பையன் போயிட்டு இருக்கும்போது திண்ணையில ஒரு பெருசு இருந்துக்கிட்டு, ஏப்பா யாருப்பா நீ, என்னப்பா போட்டிடுயா, என்ன கட்சி, சிம்ம கட்சியா, நாம் தமிழரா, எந்த ஊருப்பா, சாதியை தெரிஞ்சுக்கிறேன், வேற என்ன வெங்காயத்துக்கு விசாரிக்க போறாங்க, எந்த ஊருப்பா, அவன் பேரு பட்டனா, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு, அதுனா அவன் படகு இந்த கிழமை எது கேட்கிறேன்னு, ஐயா நான் வண்ணாருங்கய்யா, அவனே அவன் ஏன் தம்பி இல்ல, நீ எதுக்கே சுத்தி வளர்த்து காட்டிக்கிட்டு இருக்க, ஏதாப்பா நான் வண்ணாரு டோபிங்க, அப்படியா உனக்காடா சீட்டு கொடுத்துருக்காங்க சிம்மா, இதுக்காவது உனக்கு ஓட்டு போடுறா, இதுக்காவது உனக்கு போடுறா, உனக்கு போடுறா, போட்டா போடு, போலைன்னா போ. நம்ம கருத்து அப்படிதான். உனக்கு நல்லது செய்யறதுக்கு நான் காலில் விழுந்தாலும் கும்பிட்டு இருக்க முடியாது. நல்லது செய்யணும்னு வந்துட்டேன், அதுல காசு கொடுத்து என்ன செய்யறது, நீ தான் எனக்கு காசு கொடுத்து செய்ய சொல்லணும். அது மாதிரிதான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா கடை பேசிட்டு இருப்பான், ஏதாவது பேசிட்டு இருப்பான். தஞ்சாவூர்ல இல்ல கல்லறை தான் நிப்பாட்டணும்ட்டு, மருத்துவர் குளத்துல நாவிதர்ல ஒரு தங்கச்சி நிப்பாட்டினேன். என் தம்பி அத தங்கச்சி நிப்பாட்டுவோன்னு சொன்னது யாரு தெரியுமில்ல, கந்தசாமி. அவன் கல்ல அவன் சொல்றான் நிப்பாட்டோம்னே, தங்கச்சி நிப்பாட்டோம்னே. அவன் கனவை அருமையா வேலை செய்வானா, அவன் யாரு, அருந்ததீரு. நிப்பாட்டின 25,000 வாக்கு வாங்கினான். சும்மா போடுவான். பொது தொகுதியில ஆதித்தமிழரை நிப்பாட்டின, பொது தொகுதியில எங்க அண்ணங்கெல்லாம் கேப்டன் துறை என்ன, எங்க அண்ணன் ராமசாமி எல்லாம் வருத்தப்படுறாங்க, எங்களுக்கு இருந்ததுல 3 தொகுதியில 2 எடுத்துட்டாங்க அப்படின்னு. இருக்கிற 234 தொகுதி நம்ம தொகுதி தான். நீங்க பேசாம நமக்கு என்ன அவன் கொடுக்கறது. நான் நிப்பாட்ட பொது தொகுதியில நான் நிறுத்தின இடங்கள்ல என் தங்கச்சி தம்பியில ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தினேன், பறையரை நிறுத்தினேன், தேவேந்திரரை நிறுத்தினேன். நான் நிறுத்தின இடங்கள்ல எல்லாம் அதிக வாக்கு. ராதாபுரம் அது நாடார் தொகுதி அப்படின்றது, அதா ஏதோ பட்டயம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அங்க போய் சேஷராசன் ஒரு ஆதி தமிழ் குடியை தம்பியை நிறுத்திட்டேன். 22,000 வாக்கு வாங்கியிருக்கான். அவன் என்னைய பார்ப்பான், என் எண்ணத்தை பார்ப்பான். நான் இந்த மண்ணை மக்களை எவ்வளவு பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன் கவனிப்பானே ஒழிய என்ன சாதி, என்ன அளவு, எந்த கர்மாந்தத்தையும் என் மக்கள் பார்க்க மாட்டான். அப்படிதான் போகணும். மாற்றம்ங்கிறது இப்படிதான் மாற்றம். அடர்த்தியா எந்த சமூகம் இருக்கோ அந்த சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? ஆதி தமிழ் குடிகள் அரசியல் அங்கீகாரமற்ற ஒரு அடிமைகளாக, அடிப்படை உரிமையை கூட பெற முடியாத அடிமைகளாக நாம் தள்ளப்பட்டுட்டோங்கிறதா உண்மை. மீட்சிங்கிறது அங்கிருந்தா வரணும், வேர்ல இருந்தா எல்லாம் மரத்துக்கு வரணும். நீ பூவையும் காயையும் கனியுமே பார்த்துட்டு இருக்க. மரம் கூட தன் மலரை பூவை கீழே ஊத்து வேருக்கு நன்றி சொல்லுது. நாம அதை மறந்துட்டு திரிவோம். அண்ணன் பேசும்போது என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைப்பான். குறவர் தானே நம்ம எல்லாம் குறப்பை மக்களா சொல்லும் போது அவெல்லாம் என்ன இப்படி பேசு. ஆதிக்குடிய வந்தானே, குறவர்களோட தலைவன் தானே நம்ம இறைவன் முருகன். அதுல என்ன சந்தேகம் இருக்குது? சாதி பத்தினா வேணா நம்ம கும்பிடாம போ, நாங்க கும்பிட்டுக்கிறோம் நல்லபடியா. அதுல இருந்துதான் அடுத்த குடி கீழே இறங்குறோம்.
காடும் காடு சார்ந்த இடமும் அங்க வர்றோம், மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அங்க குறிஞ்சி மலர் இருந்ததுனால குறிஞ்சின்னு அந்த திணையை வகுத்தாங்க நம்ம முன்னோர்கள். அதுல அதுக்கு கீழே இறங்கி வர்றோம். அங்க வேட்டையாடி சாப்பிட்டோம் குறவர் குடியா இருக்கும்போது. அங்கே விவசாயம் பண்ணோம், கிழங்குகள் கனிகள் இதெல்லாம் விவசாயம் பண்ணோம். அப்புறம் கீழே இறங்கி வந்தோம். வேட்டையாடி உண்ட விலங்குகளை நம்ம வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். அங்க ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். அங்க ஆயர் குடியானோம். ஆயர்னா மேய்ப்பன் அர்த்தம். அப்புறம் கோன், குடிப்பேர் வந்து கோன். அந்த கூட்டத்தின் தலைவன் கையில ஒரு கோல் இருக்கும். அதனால அது கோன் அப்படின்னு பேரு. கோன் என்றால் உங்களுக்கு தெரியும், அரசன் என்று பொருள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னா அரசன். அதை சொல்றதுக்கு நமக்கு வெக்கம். அதனால யாதவ்னு சொல்லிடணும். நான் பறையன் ஆதி தமிழன் திமிரா பேசுறத தனித்து ஏதோ ஒண்ணு, இது ஒரு நோய் தான். அரசன்ங்கிறத விட ஒரு சிறப்பு என்ன இருக்குது பாருங்க. கோன் அப்படின்னு அரசன் அப்படிங்கிறத விட ஒரு என்ன இருக்குது? பொது புத்தியில் அப்படி விதைச்சு விட்டுருது. நாங்க தேசிய இனமா அப்படியே திரள போறோம். இந்தியாவே ஒரு தேசம் இல்லைங்கிற அப்புறம் தேசிய இனம் என்னங்கிட்ட போ பீகார்ல போய் சீட் வாங்கி நில்லு தேர்தல் ஆனா கொடுத்தா என்ன? என் பாட்டை அழகுமத்து கொண்டது நான் வைக்கிறேன், நான் வணக்கம் செலுத்துறேன். பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடத்துல வைக்க சொல்றா, ஒரு சிலை வைக்க சொல்ற, படத்தை வச்சு பூ பட சொல்றான். என்னத்தையாவது பேச்சுது. அமெரிக்கால ஆடு மேய்க்கிறோம் நான் ஒன்னா, ஆஸ்திரேலியால ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன். அவன் நான் ஒன்னா, நான் கோன். அது முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில இருந்ததுனால அந்த நிலம் வந்து மருதத்தின் இந்த முல்லை பூக்கள் சின்ன சின்ன பூக்கள் இருந்ததுனால முல்லை நிலம்னு சொல்லப்படுது இலக்கியத்துல. ஆனா குறிஞ்சி திணையில இருந்த குன்றில் வாழ்ந்ததுனால நம்ம குறவர்கள், அது இன்னும் குன்றிச்சு உச்சரிப்புல, அதனால குறவர்கள் இங்க மருதத்திணைக்கு வர்றோம். இப்படி இந்த நகர்ந்து வரும்போது இது நிலம் பள்ளமா இருக்கு. அதனால அங்க வாழ்ந்ததுனால நம்ம அந்த பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது குடிப்பெயர் இல்ல, காரண பெயர். ஆனா குடிப்பெயர் வேளாளர்கள். அங்கதான் நம்ம வேளாண்மை செஞ்சோம். வேளாண்மை செய்ததால வேளாண்மை அங்க நிலைத்து வாழ்ந்தோம். அதுலதான் இங்க வழிபாடு, இலக்கியம், கலை, பண்பாடு, அரசாட்சி எல்லாம் அங்கதான் நடந்தது மருதத்திணையில. இந்த ரெண்டு நிலத்துக்கு இடையில இருந்த இந்த நிலம் முல்லை நிலம்னால அங்க வாழ்ந்த மக்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் ஆயர், கோன். நான் கோனார். என்னுடைய முதல் தாய்க்குடி குறவன், இரண்டாவது தாய்க்குடி கோன். நான் இரண்டாவது, நான் கோனார். இப்ப நீ என்ன நினைப்ப? இப்ப வேட்டையாடுறவன்லாம் வந்து குறவன், சரி விடு. நான் விடுமுறையில முய வேட்டைக்கு போவேன். இப்ப நான் குறவனா, சரி. இப்ப நான் ஆடு மாடு மேய்ப்பேன். எல்லார் வீட்லயும் ஆயர்கள் தான் மேய்க்கணுமா, கோனார் தான் மேய்க்கணுமா? எல்லார் வீட்லயும் ஆடு மாடு மேய்க்கிறவன் தான் கோனார். வேளாண்மை செய்யறோம், அங்க வேளாண்மை செய்யற எல்லாரும் வேளாளர் தான். என் சொந்தக்காரன் கடல்ல மீன் பிடிக்கிறான், மீனவன். நான் குளத்துல மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவன். வராங்க அனைத்தும் யானை. சும்மா ஒரு பிக்காளிய மாதிரி பேசிட்டான். அவன் அந்த சாதி, இந்த சாதி, நொண்ட சாதி, வெண்ட சாதி. அப்பா பெருபாடா இருக்கு. அதுல ஒரு வழி ஓய்ந்த ஒரு பயணம் தான் இது. நினைச்சு பார்ப்பேன், நம்மளும் வரலன்னா ரொம்ப நாதியாச்சு போயிருந்திருக்கும் இருக்கடா அந்த கூட்டம். அதனால இந்த எளிய பிள்ளைகளை நம்பி இந்த பிள்ளைகளுக்கு நம்ம துணை நிற்கணும்னு வந்த என்னுடைய அண்ணன், கருஞ்சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் கேப்டன் துரை அவர்களுக்கும், தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அண்ணன் ராமசாமி, அவங்க வந்து அண்ணன் ராமசாமி ரொம்ப நாளா எங்க கூட தான் இருக்காரு. கேப்டன் துரை என்ன இப்பதான் இந்த தேர்தல் இடைத்தேர்தல் வந்து இணைஞ்சாங்க. என் தம்பி ராஜா கூட எனக்கு பதிவு போட்டிருந்தான். அண்ணே நான் திடீர்னு பார்த்தேன்னே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னே, நம்ம பழந்தமிழர்களுக்கு நீங்க இப்படி பாசற தொடங்குறது அப்படின்றான். அவன் மருத்துவர் குலத்தை சேர்ந்தவன்.
அவர் இயக்க வச்சிருக்காங்க, நல்லா போராடக்கூடிய போராளி. அதுலயும் சிக்கல, எங்களுக்கு அந்த பழக்கம் போயிடுச்சு. எல்லாம் வட இந்திய வந்து வெட்டிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்றோம்னு தெரியல. பிச்சை எடுக்கிற வேலையும் எனக்கு இருக்காது. எந்த நிறுத்தத்தில் பார்த்தாலும் இந்திக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஐயோ, இந்த வேலையும் கூட நம்ம கிடைக்காம போயிருந்தா. கோச்சுக்கிறாங்க, ரொம்ப பாவம் பாக்குறாங்க. ஹியூமானிட்டி இதெல்லாம். நான் சாகும்போது இந்த ஹியூமானிட்டி எல்லாம் எங்க எந்த பக்கம் போய் பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஐயோ பாவம். எங்களுக்காண்ட அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. எங்களுக்கு நாங்க அடிபடும் போது வராது. கொடுமை இது. சும்மா நம்ம வெற்றுக்கு முழக்கத்துக்கு ஒரு இதுக்காக வைக்கல. ஆதித்தமிழர் விடுதலை இல்லாத மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுங்கிறத வெற்று முழக்கத்துக்கு நம்ம வைக்கல. உளமாற உணர்ந்துதான் நம்ம இந்த முழக்கத்தை முன் வச்சோம். அதுல ஆதி தமிழ் குடிகள் அவர்கள் அரசியலாக வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வராத இந்த தமிழ் சமூகம் மேம்படாது. இது கால் உறுதியா இல்லாம உடம்ப தாங்க முடியாது. கால் உறுதியா இருக்கணும். அதான் சேவரா சொல்றான்ல, ஒரு போராளியின் முதல் தகுதி உறுதியான கால்கள், ஒட்டிய வயிறு, எளிய சுமைங்கிறான். அப்ப இந்த உறுதியான கால்கள் இருக்கணும்னா ஆதி தமிழ் குடிகள் வலிமை பெறணும். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதனாலதான் நம்ம இந்த பாசறையை நம்ம தொடங்குறோம். இதுல பொறுப்பாளர்களாக அண்ணன் கேப்டன் துரை, அண்ணன் ராமசாமி இவர்களை அவர்களே நியமித்து இயங்குவார்கள். நீங்க இயங்குங்க, நாங்க எப்பவும் உங்க கூடவே இருப்போம், உங்களுக்காக இருப்போம். நம்ம பேச்சுக்கு இல்ல, இதெல்லாம் நம்ம நிப்பாட்டணும். குறவரை நிப்பாட்டணும், குயவரை நிப்பாட்டணும், வண்ணாரை நிப்பாட்டணும், தேர்தலை நிறுத்தணும். ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்கள், ஒரு தலைமுறை உருவாகி வரும்போது சாதி மதங்களை தாண்டி மொழி இனத்தை தேடும். அவன் சொல்றான்ல, மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமும் பெருகுகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். அப்படி ஒரு நாள் நமது மக்கள் நம்மளை தேடுவார்கள். அதுவரை பொறுமையா இருக்கணும். மாசத்தின் சொல்றாங்க, பொறுமையும் ஒருவித போர் தான். பொறுமையும் ஒருவித போர் தான். நம்முடைய தலைவர் நமக்கு என்ன சொல்றாரு? பொறுமை அதனுடைய வேர் எப்போதும் கசப்பா இருக்குங்கிறாரு. ஆனா அதுல ஒரு கனி மிகவும் தித்திப்பாக இருக்குங்கிறாரு. அது மாதிரி கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும். நமக்கான சூழல், நமக்கான காலம் அது உருவாகிற வரை அதை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது வருகிற வரை காத்திருக்கணும். இங்கே அரசியல் அமைப்பு கொடுத்ததுதான் இந்த 44 இடம். உங்களுக்கு தெரியும், அது 42 இடம் ஆதி தமிழ் குடிகளுக்கு போயிருது. அதுல 2 இடம் தான் ஏற்காடு, இன்னொன்னு சேந்தமங்கலம். 2 இடம். நம்ம அதெல்லாம் பார்க்கல. அதெல்லாம் பார்க்கலையே. அரசியல் அமைப்பு கொடுத்ததற்கு நீ என்ன கொடுக்குறாங்கிறதான கேள்வி. அதனாலதான் நாம பொது தொகுதியில வம்படியா நிறுத்துறோம். அது நம்ம பேரறிவிப்பு செஞ்சோம். இவன் தமிழன், என் இனத்தவன், உன் உடன் பிறந்தவன் என்ற உணர்வு இருந்தா அவனுக்கு வாக்கு போடு, ஓட்டு போடு. இவன் தாழ்த்தப்பட்டவன் என்ற எண்ணம் இருந்தா போட்டாத. உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்னது சும்மா பேச்சுக்கலாம் சொல்லல. நம்ம சொல்லல. கொடுமை. 6-7 நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகாம பிள்ளைங்க பட்டினி இடந்து போராடி சாதி சான்றிதழ் வாங்க வேண்டியது. அதுதான் அண்ணன் போலன்னா கண்டு இருக்க மாட்டாங்க. உடனே வண்டி எடுப்பா, போலாம் பண்ண தம்பி கிளஞ்சிட்டு நான் பேசி, சரி நாளைக்கு போயிட்டு வந்துருவோம் வாங்க போய் அப்புறம்
இப்போ வாங்க வேண்டிய 150 சான்றிதழ் இப்பதான் 150 வாங்கியிருக்கு. அதுல குறவர்னு போட்டா தரமாட்டானா, குறவன் அப்படின்னு போடணுமா? எழுத்து பிள்ளை. நம்மள சொல்லாங்க திராவிட சுடுகாடு, சுடுகாடு அப்படி சொல்லுவா. இலக்கணப்பில இடுகாடுன்னு சொல்லணும். ஏன்னா எவரையும் எரிக்கிறேன் போச்சிருக்காங்களா, சரிப்பா திராவிட இடுகாடுப்பா அப்படிப்பா. இவங்க பண்ண அக்கிரமம் மாதிரி நம்ம இனத்திற்கு பண்ண கொடுமை மாதிரி வரலாற்று துரோகங்களை நமக்கு செஞ்சுட்டாங்க. பெரிய துரோகங்களை செஞ்சு இந்த இனத்திற்கு எந்த அடையாளம் இல்லாம ஒழிச்சு, எந்த பெருமையும் இல்லாம ஆதி குடிகளுக்கு குறவர் குடிகளுக்கு அரசியல் வலிமை இல்லை. அவங்க பேசும்போது எவ்வளவு வலிதோ இந்த மொழி வந்தது பாருங்க. எப்படி சொல்ல, எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க நமக்கு. இனி பழந்தமிழர்களுக்கு, பழந்தமிழ் குடியினருக்கு நாம் தமிழர் கட்சி பாதுகாப்பா இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாம் தமிழர் அரசு பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்காது, பாதுகாக்கும். பாதுகாக்கும். ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது தம்பி சொல்றான், நீ ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டு இருக்கிறியா, உன் மேல வழக்குகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, குற்றச்செயலில் ஈடுபட போறங்கய்யா. என்ன பண்ண போற? உங்களை கொலை பண்ண போறங்கய்யா. என்ன கொடுமை பாருங்க. போர்க்குணமிக்க இனத்தின் மக்கள் வெள்ளக்காரன் முதல்ல போட்டது கைரேகை சட்டம், குற்ற பரம்பரை சட்டம் முதல்ல போட்டது கல்லருக்கு, குறவருக்கு. அதுக்கப்புறம் தான் மறவருக்கு போடுறான். எவன் வீரியத்தோட போர்க்குணத்தோட நம்மளை எதிர்த்து போரிடுவான்னு அவன் பட்டியல் எடுக்கிறான். அதுல கல்லர், குறவர், மறவர் அவன் முதல்ல போடுறான். கல்லருக்கு போட்டு ரொம்ப நாள் கழிச்சுதான் மறவர் மேல போடுறான். அந்த நேரம் எங்க ஐயா படிச்சுட்டு வந்து வெளிநாட்டுல வந்து படிச்சுட்டு வந்து ராமநாதத்துல போராட ஆரம்பிக்கிறாங்க. நம் தெய்வ திருமான ஐயா முத்துராமலிங்க அவர்கள். அப்ப இங்க உசிலம்பட்டி பக்கத்துல ஒரு கல்லர், பிரமல கல்லர்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்ப அதுல தலைமையேற்று இருக்கிறவர் சொல்றாரு, முத்துராமலிங்கம் வந்திருக்கான், அவன் படிச்சுட்டு வந்திருக்கான், என் நண்பன், நான் அவனை போய் கூட்டிட்டு வரேன்னு ஐயாவை கூட்டி வந்து ஐயா வந்து தலைமையே இருக்கிறாங்க. தலைமையேற்று போராடும் போது அன்னைக்கு தமிழ்நாட்டில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய ஒரு தலைவன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர். அவருக்கு துணை நின்ற ஒரே தலைவன் நம்முடைய ஐயா ஜீவானந்தம் மட்டும்தான். இந்த நாட்டில் எவன் அவருக்கு துணை நிக்கல. ஐயா ஜீவானந்தம் மட்டும்தான் அவர் கூட இருந்தது. அன்னைக்கு யாரும் பேசல. கர்ப்பிணி பெண்ணோ கல்யாணமானவோ யாரா இருந்தாலும் போய் கைரேகை பண்ண அங்க அடைச்சு வச்சிருப்பான். கொடுமை பண்ணிட்டான். எவ்வளவு வழி இருந்தா சொல்றாரு பாருங்க. ஐயோ என் மக்களே, நீங்க தினம் போய் காவல் நிலையத்தில் கைரேகை வைக்கிறதுக்கு பதிலா அந்த கட்ட விரல வெட்டி எரிங்களே என்று பேசிட்டாரு. அதுக்கு 10,000 பேர் வெட்டி நின்றான் கட்ட விரல. அதை தகர்த்து அந்த சட்டத்தை அதுக்கப்புறம் கல்வி கற்று இன்னைக்கு படிச்சு கொடுமை என்ன பாடு இந்த தமிழ் சமூகத்தை படுத்தி வச்சிருந்தாங்க பாருங்க. இவங்க முற்போக்கு பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க. ஒரு ஏழவும் கிடையாது. எவனும் நம்ம கூட நிக்கல. எப்படி அடையாளப்படுத்துவாங்க? சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே தகுதியற்றவன். உழைக்கிற கை தாழ்ந்தது, உண்கிற கை உயர்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகையும் இணைந்து வணங்குவது போல தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் என்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பேசிய இவர் தான் இன்றைக்கு சாதி வெறியர் வருகிறார். இது அடையாளப்படுத்தி வச்சிருப்பாங்க. கொடுமை. என்ன பண்ண சொல்ற? நீ
கடவுள் வெறி சமய வெறி கண்ணல்லிக தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதியனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேன்னு பாடின புரட்சி பாவலன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதிலின் வாடிய புரட்சி பாவலன் எங்க இருக்காரு நினைக்கிறேன். இப்போ முதலியார் சங்கத்தில் ஒரு படம் இருக்காரு, தேடுவான். அதையும் ஐயா சொல்றாரு, தெய்வ திருமணே பசுமன் முத்திரமணி தேவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நல்லவனை சாதி பயன்படுத்திக்கணும், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான். அப்படி இப்ப ராஜராஜ சோழன் இருக்கான்ல, நம்ம பாட்டா இருக்க அந்த அருண்மொழி சோழன், அவனுக்கு 5-6 சாதி இருக்கு தெரியுமில்ல அவனுக்கு. ராஜராஜ சோழ உடையார், ராஜராஜ சோழ வன்னியர், ராஜராஜ சோழ தேவர், ராஜராஜ சோழ தேவேந்திரர். பக்கத்துல ஒரே ஒரு சுவரொட்டி. அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன், அருண்மொழி சோழன் தமிழ் பெரும்பாட்டன், நாம் தமிழர் கட்சி. எப்படி ஐயோ, ஒரு அப்பனுக்கு ஒருத்தனுக்கு இத்தனை சாதியாடா, கால கொடுமை. எப்படிடா நம்ம கொடுமை இருக்க, அதான் நல்லவனை பயன்படுத்திக்கிறது, கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறோம். நாங்கெல்லாம் என்ன தெரியுங்களோ, ரொம்ப நாளா என்னை சாதியின் குடிக்கு பலவே பெரும்பராதம் போறான். இப்படி தோல் மேல கை விட்டுக்குருவான், செல்லமா கூட்டிட்டு போவான் தனியா, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு. அதான் வந்துட்டிய கேளு. அப்புறம் என்ன நீங்க என்னால நாங்க சித்தாலும் இல்ல, வீட்டுல பூச்சிகள் இருந்தா சொல்லுங்க பூசி விட்டு, பூச்சிகள் இருந்தா சொல்லுங்க பூசி விட்டுப்ப போடா பிக்காலி போட. அதுதான் அன்னைக்கு தெரியல, இவ்வளவு விவரம் இல்ல, சின்னாலு. இன்னைக்குன்னா நாங்க நீங்க என்ன ஆளுங்க, ஒரே அடியை போட்டு நாங்க அடியாளுங்க. கொடுமை. இது ஒரு சமூகம், ஒரு சமூகம், கேடுகட்ட சமூகம். இதுல நம்ம பிறந்து படுற பாடு இருக்க மாடி. அதனால எங்க அன்னைய துறை அண்ணனுக்கும் ராமசாமிக்கும் 2 பேருக்கும் சொல்லுவேன், எப்பவும் உங்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் உங்க கூடவே இருப்போம். நம் மக்களுக்கு எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனைனாலும் பாதுகாப்பா இருப்போம். நீங்க ஆதி பழங்குடிகள்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவீங்க, இதை வெல்ல விட்டுருவீங்களா, நான் இந்த வேலையை செய்யல, இது என் பிறவி கடமை, நான் செய்யறேன். சொல்லுவாங்க, இஸ்லாமியர்களுக்காக நீ எல்லா போராட்டத்தையும் பங்கு இருக்கிற, எல்லாத்துக்கும் போராடுற, ஆனா அவங்க ஓட்டு போடுறது இல்லையே. நான் ஓட்டு கேட்கலையே அவன்கிட்ட, நான் அவனுக்கு ஓட்டு கண்ணவனே இல்லையே. அவனுக்கு உறவானவன், உயிரானவன், அவனுக்கு அவன் உணர்வுக்கும் உரிமைக்குமானவன். எனக்கு என்ன, போட்டா போடு, போடலைன்னா போ. போட்டா நீ நல்லா இருப்ப, நான் நல்லா இருப்பேன், நாடு நல்லா இருக்கும், இல்லைன்னா நாசமா போகும். அப்படித்தானே அவனு என்னென்னமோதான் நம்மளையும் பண்ணி பார்த்தான். இதெல்லாம் வாக்குக்காக நம்ம நிக்க முடியாது, நம் இன மக்களின் வாழ்க்கைக்காக தான் நிக்க முடியும். ஓட்டுக்காக நிக்க முடியாது, நம் மக்களினுடைய உணர்வுக்கும் உரிமைக்காக தான் நிக்கணும். அது வரும், ஒரு புரிதல் வரும், ஒரு தெளிவு வரும். இந்த பிள்ளைகள் உண்மையான பிள்ளைகள், உறுதியாக நின்று போராடுவார்கள். நாட்டுக்கும் மக்களுக்கும் இவர்கள் வந்தால்தான் நல்லது என்ற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வாக்கு தருவார்கள். அது வரைக்கும் நம்ம அதே போட்டு சிந்திச்சுட்டே இருக்க முடியுது. இவங்க மாதிரி ஓட்ட பறிக்கிறாள் இல்ல, நம்ம ஏதோ ஒரு வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறது, கொலுசு கொடுக்கறது, அப்புறம் இந்த குங்கும சிம்மல் கொடுக்கறது, பட்டுப்புடவை கொடுக்கறது, மூக்குத்தி. இப்பெல்லாம் திருவல்லிக்கணியில வீடு வீட்டுக்கு பரிசு, இந்த சின்ன சாப்பாட்டு டப்பா இருக்குல்ல, டிஃபன் பாக்ஸ் ஏதோ கொடுத்து, அந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் வாங்கியிருக்கான். ஏங்க இப்ப எதுக்குங்க கொடுக்குறீங்க? சும்மா வச்சுக்கிறீங்க, சும்மா வச்சுக்கிறீங்க, சும்மா வச்சுக்கிறீங்க. பாவிகளா
என்ன பண்ண நடந்துருச்சு. நம்ம அண்ணங்க கேப்டன் துரையும் ஐயா ராமசாமி அண்ணனும் எடுத்து வச்ச கருத்துக்களை நம்ம கேட்டோம். எவ்வளவு எத்தனை ஆண்டுகளா நமது இன மக்கள் ஆதி தமிழ் குடிகள் எவ்வளவு துயரத்தை தாங்கி நிக்கிறாங்கன்ட்டு. நீங்க அரசியல் இயக்கமா நீங்க ஒரு சின்ன சின்ன இயக்கமா இருந்து இயங்கிருக்கலாம். இப்ப உலகம் முழுமைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் உங்க பின்னாடி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாது. எப்பவும் பெருமையா சொல்லணும், குறவர்கள் தான் நாங்க, குறவர்கள் தான் தாய்க்குடி, ஆதி தாய்க்குடி. அதில் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்த வேலை தான் இந்த அக்கி பிக்கி வக்கால, இந்த நரிக்காரன், இந்த குருவிக்காரன் பாசிமணி ஊசி வைக்கிறோம். அன்னைக்கு ஒரு நானும் என் மனைவியும் திருநெல்வேலிக்கு ஒரு திருமணத்துக்கு போறோம். திருமணத்துக்கு போகும்போது அவளை தெரிஞ்சிருச்சு. அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் படக்கு நொல்லு கூட்டிட்டு போய் ஆத்தா தாயே அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவ அப்படியே நக்களை பாக்குறா, தாயே வாபா வாபா அப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பாசிமணி வீசிக்கிற ஓடியாந்து மாயாண்டி குடும்பம் சார், மாயாண்டி குடும்பம் சார், நாங்கெல்லாம் உங்கால சார். என் பொண்டாட்டி படியில ஏறிட்டு கேவலமா, ஏன்னா இனத்தோட சேர்ந்தா அப்பா சார், மாயாண்டி குடும்பம் சார், ஹலோ சார் 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 போடு சார் போடு, பூரா எல்லாம் ஆள் சும்மா பாசி இதுல பொங்கட்டு சாமியார் மாதிரி உள்ள போறாங்க. எந்த மக்கள் மேலையும் நமக்கு வெறுப்பு இல்லை, எல்லாரும் மேலையும் பெரும்பும் பெரும்பற்றும் தான். ஆனா எனக்கு உரிய அடையாளத்தை நீங்க அழிக்க கூடாது. நாங்க தாய்க்குடி, ஆதிக்குடி, குறவர், அவர்கள் நரிக்காரர்கள் அப்படின்னு அழைக்கலாம். இல்ல அவங்களுடைய பூர்வீகத்துல, அவங்களுடைய மாநிலத்துல அவங்களுக்கு என்ன பேர் இருந்துச்சோ அந்த பேர்ல, அந்த அடையாளத்துல அவங்கள அலங்க, அவங்களுக்கு உரிய உரிமையை கொடுங்க, சலுகைகளை கொடுங்க, எது வேணாலும் செய்யுங்க. ஆனா ரெண்டையும் போட்டு நரி குறவர்னு எங்களை, நாங்க என்ன நரி எங்க பிடிக்கிறோம்? எங்களையா நரி குறவராக்குனீங்க நீங்க. அவர் சொல்றாரு பாருங்க, அண்ணன் பழங்குடினாவே ஒரு இழிவா பாக்குறது இருக்குதுல்ல, கொடுமை பாருங்க. எப்படி பறையர்னாவே ரொம்ப தாழ்ந்தவன, டே ஆதிப்பாட்டன் சிவனே பறையன் தாண்டா, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. வள்ளுவ பறையனார் தான் அவனே பறையன் தானே, அவனோட தான் ஞானி இருக்கான் உலகத்துல. சொல்லு, கொடுமை. இது எப்படி சொல்றது, இந்த மண்டைக்குள்ள தேவையில்லாத கழிவுகளை கொட்டி நிறைச்சிட்டாங்க இந்த மூளைக்குள்ள. அது எதையோ சிந்திச்சுட்டு கிடக்குது. பார்க்கும்போது கூத்தாடி பேரு அப்படின்னு, என் பாட்டை சிவனே கூத்தாடிதான், அவன் பேரே ஆடல் அரசன் தான். அப்ப நாங்க கூத்தாடி போய் மக்கள் தான் நாங்க. அதுல என்ன இருக்கு? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீ எந்த சொல்லையெல்லாம் எங்களை சிறுமைப்படுத்த எங்கள் மேல வீசுறியோ, அவன் சொல்றான், உண்மையில் வீசப்படுகிற விமர்சன கற்களை எடுத்து வை, உனக்கான கோட்டை அதுல வச்சு கட்டுறா அப்படிங்கிறான். அதான் நாங்க செய்யணும். இப்ப அதான் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, எந்த சொல் உண்மையை இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றுடாங்கிறது. குறப்பல ஆமாடா நான் தான்டா வருவேன், என்னடா அப்படின்னா அப்படி திரும்ப சரியா வரும். ஐயா நாங்க குறை வரும் ஐயா. அது ஒரு உளவியல் நோயாளிகளா நம்மளை மாத்துவாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ரோஷினி சிவநாடார் பொண்ணு, ஏன் நீங்க ரோஷினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதிட்டா பாரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன், நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்க பூர்வீகம் எது, நாங்க வேறு இது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு அதுல ஒண்ணு இழிவில்லையேன்னு எழுதி வச்சு கப்பி பெரிய கட்டுரை. இதுல என்ன இழிவு இருக்கு? எங்க எல்லாம் பேசுவோம் சீமாவது. ஆமாடா எங்க அப்பன் பனையேறி தான்டா என்னை படிக்க வச்சான், பனையேறி தான் எங்க அப்பன். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு?
நானே இழிவாக்குறதுல நீ என்ன இழிவா நினைக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா அதனால என்னுடைய அன்பு மக்கள், கரிஞ்சிருத்தைகள்ல இருந்து வந்திருக்கிறீங்க, மலைநாடு மக்கள் கட்சியிலிருந்து வந்திருக்கிறீங்க, பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி உங்களுக்கு உடன் பிறந்தவன் உங்கள் அண்ணனோ தம்பியோ அல்லது பேரனோ மகனோ உங்க கூட இருக்கிறேங்கிற திமிரு உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். ஆமா, நமக்கு முதல்ல ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நமக்கு ஒரு படை இருக்கு. ஆனா நம்ம மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பாக கிளர்ந்தலனுங்கிறதுனாலதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்துட்டு ஓடிடுறோம். நம்ம சொல்லிதான் வட இந்தியனை தாக்குறாங்கன்றான். நான் சொன்ன வட இந்தியன் தொடர்வண்டியிலே இறங்கி இருக்க முடியாது, அங்கேயே ஏற மாட்டான். என் மீனவனை அடிச்சுன்னா உன் மாணவனை நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு 3 நாள் இலங்கையில இருந்து ஒருத்தன் வானூர்தியில் இறங்கல, உண்மையில இறங்கல. எனக்கு இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கிச்சு நீ செத்தாயிடான்னு சொன்ன அந்த வசனத்துக்கு ஒரு அந்த பேச்சுக்கு எல்லா அதிகாரியும் இங்க வந்துருந்துட்டான். வென்றுவாரோ வந்துருவாரோ வந்துருவாரோ அப்படின்னு அது மாதிரி நீ நினைக்கிற. நாங்க அவ்வளவு மாண்பற்ற ஒரு இனக்கூட்டம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியுது, எனக்கு என்னுடைய அரசியல், என்னுடைய அதிகாரம், என் நிலம் எல்லாம் பறிபோக போகுதுன்னு எனக்கு தெரியும் போது நான் எச்சரிக்கையா இருக்கணும்னு என் மக்களுக்கு உணர்த்துறேன், அவ்வளவுதான். சாதி சான்றிதழ் வாங்க முடியல, ஆனா வர்ற வட இந்திக்காரங்களுக்கு பூரா எல்லா சான்றிதழ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓட்டுரிமை கொடுக்கப்படுது, இது குடும்ப அட்டை கொடுக்கப்படுது. எங்க ஆதி தமிழ் குடிகள் நாங்க பட்டினி இடந்து பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாம படிக்க வேண்டிய வயசுல போராட்ட களத்துல வந்து நின்று போராடி அப்புறம் இந்த சாதி சான்றிதழ் வாங்க வேண்டியது இருக்குது. இப்ப இவ்வளவு பெரிய ஆளே 40 வருஷமா சாதி சான்றிதழ் வாங்க முடிஞ்சு. விடுங்க விடுங்க, தம்பி வந்து கையில் போட்டாரு ஒரு கொடுமைதான் நிகழ்ந்துருச்சு நம்ம இனத்துக்கு. என்ன பண்றது? இப்பதான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, நமக்கு ஒரு வருது. இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? அதனால இனிவரும் காலங்கள்ல நம்ம மக்களுக்கு எது சரியான அரசியல் எதுன்னு நம்ம கற்பிச்சு கொடுக்கணும். நம்ம வந்து இப்ப குறைந்த எண்ணிக்கை கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கோம். தமிழர்கள் தங்கள் தாய் நிலத்திலேயே குறைந்த எண்ணிக்கை, அதாவது சின்ன கூட்டமா மாறிக்கிட்டு இருக்கோம், மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம இன்னும் எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருந்து செயலாற்றணும், சரியா வரும். எல்லாருமா இணைஞ்சு இன்னும் 6 மாச காலம் இருக்கு, 24 தேர்தல் வந்துடும். அதனால விரைந்து களப்பணியாற்றி நமது இலக்கை தொடரும். இது வெல்லுமா, இதெல்லாம் வெல்லாது, இந்த அரசியல் கரசேராது, இதெல்லாம் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் கவலைப்படாம களத்தில் நின்று வேலை செய்யணும். நம்மோடு நம் படைக்கு வலிமை சேர்க்க நம்முடைய அண்ணன்கள் கேப்டன் துரை அவர்களும் ராமசாமி அவர்களும் அவர்களுடைய இயக்கங்களை இணைச்சு நம்மோடு வந்து நிக்கிறாங்க. நம்ம அவர்களோடு இணைந்து களப்பணி ஆற்றணும். அதுல இந்த பழங்குடியினர் பாசறையில வந்து குறவர் தான் இருக்கணும், குயவர் தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் இருந்து வேலை செய்யலாம். இது நம்ம கட்சி, நம்மளுடைய பாசறை. அது கவனத்தில் எடுத்துக்கிட்டு என் அன்பு உடன் பிறந்தார்கள், உயிருக்கினியவர்கள், ஒற்றுமையாக இருந்து களப்பணியாற்றுவோம். நம்மோடு இணைந்து இயங்குவது